டேய் இங்க வா. நீ என்ன பண்ற? விக்கெட் கீப்பர் பவுலரை மட்டும் விட்டுட்டு மீதி 9 பேரையும் கிரவுண்டுக்கு வெளியே போய் நிக்க சொல்லு. எப்படி எல்லா பாலும் அங்கதான் பறக்கும். பொறுக்கி போடுறதுக்கு ஆள் வேணும்ல. அப்படியே 300 போயிடும். சரி நம்ம டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் சூஸ் பண்ணலாம், 300 அடிக்கலாம்னு பார்த்தா, ஏன்டா நீங்க ஏன்டா இப்போ டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணீங்க? எங்களை 300 அடிக்க வைக்கிறதுல எங்களோட நீங்க தான்டா ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. என்ன 300 அடிப்பேன் 400 அடிப்பேன்லாம் சொன்னீங்க, கடைசியா 200 அடிக்கிறதுக்கே தட்டி கொடுத்து தடை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆல் அவுட்டா இருந்தா அதோட கொடுமையா இருந்திருக்கும். ஆகாயத்துக்கு அடிச்ச பாலு எங்கடா ஃபீல்டர் கையில வந்து முத்தம் கொடுக்குது. அது 300 அடிக்கலான்னு தான் பார்த்தோம். நீங்களாம் 150 ரன்னையே 30 ஓவர் அடிப்பீங்க. ஹோம் கிரவுண்டா வேற போச்சா, ரொம்ப அசிங்கப்படக்கூடாது இல்லையா? சரி அதனாலதான் சரி 200 முடிச்சுக்கோன்னு 200 முடிச்சிட்டோம். முடிஞ்சா முதல்ல 20 ஓவருக்குள்ள அடிச்சு பாருங்கடா. டேய் நாங்க நெட் பிராக்டிஸ் முடிச்சு 2 நாள் ஆச்சு. நீங்க இன்னமும் இந்த பாலத்தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க போற போக்க பார்த்தா விக்கெட்ல எடுக்க மாட்டீங்க. நாங்க வேணா கோலி ரன் அவுட் ஆக சொல்லி கத்துட்டுமா? உங்களை பார்க்கவே பரிதாபமா இருக்குடா. அதனாலதான் 5 ஓவர்ல முடிச்சோம். இல்லைன்னா இதை 10 ஓவர்லயே முடிச்சிருப்போம். போகும்போது சின்னசாமி ஸ்டேடியத்துல இருந்து யாரும் அழுதுட்டு போக கூடாது இல்லையா? அதான் பார்த்து போயிட்டு வாங்க. டேய் ஏதோ சின்ன பையனால சரிச்சு புட்டீங்க. இதே எங்க அண்ணன் ஆஸ்திரேலியா கம்மின்ஸ் வந்திருந்தானா அவங்க எல்லாம் கதிகலங்க விட்டுருப்பான்டா. இப்பயும் ஒண்ணும் இல்ல. மே 22ஆம் தேதி நோட் பண்ணி வச்சுக்க. ரெட்டில ஐயோ அம்மான்னு அலறி துட்டிக்கிறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கடா. ஆய் சத்தம் எல்லாம் போகணும். இதா போ.